வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அதாவது நம்ம பயனடைஞ்ச ஒரு விஷயத்த எல்லாருக்கும் பயனுள்ளதாக மாற்றணும்னு ஒரு யோசனை. அதில் ஆரம்பித்த ஒன்று தான் இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷன். இதில் நீங்கள் பார்க்குற பூக்கள், இலைகள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக எங்கள் வீட்டில் பறித்தது. அது போக கொஞ்சத்தை பறித்து காய வச்சு இதற்காக பயன்படுத்தியிருக்கிறேன். கொஞ்சத்தை மூலிகை கடைகளில் வாங்கியிருக்கிறேன். சுத்தமான தேங்காய் எண்ணெய் எங்கள் பக்கத்தில் கிடைக்கிது. அதை நான் பயன்படுத்தி இந்த எண்ணெயை ரெடி பண்ணியிருக்கேன். எனக்கு இயற்கையாகவே கொஞ்சம் முடி நல்லா தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால் கொஞ்சம் முடி கொட்ட ஆரம்பித்தது. அதில் நான் எனக்காக தயார் பண்ண எண்ணெய் தான் இந்த ஹேர் ஆயில். அது நல்லா பலன் அளித்ததுனால நான் எல்லாருக்கும் இதை கொடுக்கலாம் அப்படிங்கிற யோசனையில் பக்கத்தில் இங்கே கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தேன். நல்லா சேல்ஸ் ஆச்சு. அப்படியே இது தொடர்ந்து பண்ணால் தான் அந்த ஆன்லைனில் இதை சேல்ஸ் பண்ணுறது. இது எல்லாம் அந்த இலைகள், பூக்கள் எல்லாமே எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சது. அந்த தோட்டத்தை நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த எண்ணெயில் கொஞ்சம் கூட ப்ரிசர்வேட்டிவ் பொருட்கள் எதுவுமே பயன்படுத்தலை, எந்த ஒரு கெமிக்கலுமே பயன்படுத்தலை. எல்லாமே ஆர்கானிக்கு, ஃப்ரெஷ்ஷாக போடுறது. அது போக மூலிகைகள் 40 மூலிகைகள் அதுக்கு கூடவே நான் பயன்படுத்தியிருக்கிறேன். இது எல்லாமே நான் மூலிகை கடைகளில் அதுக்கப்புறம் எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சது தான் எல்லாமே. நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியாது, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும். இந்த ஆயில் நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பயன்படுத்தலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. சில எண்ணெய்கள்லாம் தேய்ச்சோன்னா குளிர்ச்சினால குழந்தைங்களுக்கு தலைவலி வரும். நமக்கே கூட அந்த ஆயிலோட ஸ்மெல்லுனால தலைவலி வரும். இது ஃபுல்லாகவே ஆர்கானிக் பொருள். அதுக்கப்புறம் எல்லாமே நான் பார்த்து போட்டிருக்கேன். குளிர்ச்சியான எதுவுமே நான் போடவே இல்லை. நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த ஆயிலை நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே பிள்ளைங்களுக்கு தடவுறதுனால முடி கருப்பாக அடர்த்தியாக நல்லா வளரும். நமக்குமே ஒயிட் ஹேர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இந்த ஆயில் நல்லாவே கருப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இதை யூஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஆயில் அப்ளை பண்ண உடனே பிளாக் ஆயிரும் ஹேர்ஸு. நம்ம ஃப்ரைடேஸ்லாம் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிஷனர் அப்ளை பண்ண மாதிரி அவ்வளோ ஒரு சில்காக இருக்கும் ஹேர். நம்ம நேச்சுரலாகவேவும் நல்லா க்ரோத் பண்ணலாம் இந்த ஆயில் வச்ச ஹேரை. என்னோடய ஆயில்னு நான் சொல்லலை, இது எனக்கு நல்லா பயனளித்தது. உங்களுக்கும் பயனுள்ளதாக மாறட்டும் அப்படிங்கிறதுனால இது கொடுக்குறேன். இதோட ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணாலே போதும். நான் அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றேன். இப்போ நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஒரு ஸ்டாக் ஆஃப் எண்ணெய் நமக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் இந்த எண்ணெய் ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது 100 ml இப்போ அவைலபிளாக இருக்குது. இன்னும் 250 ml 500 ml அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஆயில் எவ்வளோ நாள் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற டவுட்ஸ்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. இது நம்ம எவ்வளோ நாள்னாலும் வச்சுருக்கலாம். அந்த போட்டுக்கிற மூலிகை எல்லாமே அவ்வளோ தூரம் எஃபெக்ட் ஆனது. ஈஸியாக நமக்கு இது கெட்டு போயிடாது. நீங்கள் 100 ml வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட 250 500 ml கேட்டவங்க தான் அதிகமாக இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கும் உண்டான பயங்கள் இதெல்லாம் தான். இப்படி இருக்குமோ, என்ன ரிசல்ட் கொடுக்குமோ, நம்ம ஹேர் ஃபால் இருக்குமோ இந்த ஆயில் பண்ணி தேய்ச்சோம்னா அப்படிங்கிறது இருக்கும். இது நான் இனிஷியலாக பயன்படுத்தினேன். அதனால தான் நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறேன். நல்லாயிருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒன் செட் ஆஃப் ஆயில் எனக்கு ரெடி பண்ணுறதுக்கு 1 வீக் டைம் எடுக்கும். ஏன்னா ஒரு நாள் அதை காய்ச்சிட்டு 6 டேஸ் அதை ஊற வைக்கணும். ஊற வச்சா தான் அதோட எசன்ஸ் எல்லாம் அப்படியே உள்ளே போயிட்டு அது எண்ணெய் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். எங்கள் ஏரியாலேயும் எங்கள் பக்கத்து வீட்டுலாம் கேட்குறாங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன இவ்வளோ வாசனையாக இருக்குது, என்ன ரெடி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு நாங்கள் சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்களே கேட்டு வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குது அப்படிங்கிற ரிசல்ட்டெல்லாம் சொன்னாங்க. இதில் நிறைய மூலிகைகள் போட்டிருக்கிறதுனால அந்த மூலிகைகளோட வேர்களெல்லாம் நான் இதில் மென்ஷன் பண்ணவே இல்லை. உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் இதை ஒரு தனியாக வீடியோவை எடுத்து நான் போடுறேன். இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி நான் தேய்ச்சதுக்கப்புறம் என் ஹேரை பார்த்துட்டு என்ன பண்ணுறேன், எப்படி திடீர்னு ஹேர் இவ்வளோ லாங்காக இவ்வளோ கருப்பாச்சு. ஏன்னா எனக்கு ஒயிட் ஹேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அது பிளாக் ஆனதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஒரு பிஸ்னஸாக பண்ணலாங்கிற ஐடியாவே எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அதை நான் ரெடி பண்ணி லோக்கலில் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்க நல்ல ரிசல்ட் இருக்குது. அந்த ரிசல்ட்டான ஃபோட்டோஸ்லாம் நான் உங்களுக்கு சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன். நம்ம ஆயில் பற்றின எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணலாம். இல்லைனா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டவுட்ஸ்லாம் க்ளியர் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதும் நம்ம என்கரேஜ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, டிஸ்கரேஜ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. நம்ம என்கரேஜ் பண்ணுறவங்கள மட்டும் கணக்கில் எடுத்துகிட்டு நம்ம களத்தில் இறங்கலாம். நானும் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறையா பேர் என்கிட்ட என்ன இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்ஸு, இது ரொம்ப அவசியமா, இதனால என்ன பலன் இருக்குது அப்படின்னு கேட்டவங்க நிறையா பேர். ஆனால் நீ இறங்கி பண்ணு, இது நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் கூட சப்போர்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னவங்களும் நிறைய பேர். அவங்கள நான் சீக்கிரமாக மென்ஷன் பண்ணுவேன் கண்டிப்பாகவே. நம்ம ஹேர் ஆயில் பிஸ்னஸ் மட்டும் இல்லை, இதுக்கு அடுத்து ஹேர் பேக்கு, ஹேர் வாஷ் பண்ணுறது, அதாவது சிவக்காய் பவுட்ரு, அதுக்கப்புறம் ஃபேஸ் பேக்கு, ஃபேஸ் க்ரீம்லாம் இப்போ நான் ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அது நானாக ரெடி பண்ணதான் சூப்பராக இருக்குது.
அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணுறேன். இது வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நான் வந்து 100% ஷுவராக சொல்கிறேன், நல்ல ரிசல்ட் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். நன்றி, வணக்கம்.